பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கடந்த 4 நாட்களாக நாம் ஒரு தலைப்பிலே தியானித்து வருகிறோம். 2 வகையான மனிதர்களை குறித்து, அந்த 2 வகையான மனிதர்களில் அவர்களுடைய அவயங்களுடைய கிரியைகள் குறித்து, செயல்பாடுகள் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக தலை மற்றும் இருதயத்தை குறித்து தியானித்தோம். அதன் பிறகு கண்களை குறித்து தியானித்தோம். அதன் பிறகு வாயை குறித்து தியானித்தோம். அதன் பிறகு கைகளை குறித்து தியானித்தோம். இவையெல்லாம் ஒரு பக்கத்திலே இருக்கக்கூடிய மனுஷன், மாம்ச பிரகாரமான மனுஷன், தேவனை விட்டு விலகி போன மனுஷன், அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும், தலை எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், கண்கள் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், அவருடைய கைகள் என்னவெல்லாம் செய்யும் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். அதே போலவே ஆவிக்குரிய மனுஷன், ஒரு பரிசுத்தவானா இருக்கிறவனுடைய தலை எப்படி இருக்கும், அவருடைய இருதயம் எதை சிந்தித்து கொண்டிருக்கும், எப்படி இருக்கும். அதே போலவே கண்கள், அவனுடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கும், எதை நோக்கி கொண்டிருக்கும். அவருடைய வாய் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கும் என்பதை குறித்தும், அதே போலவே அவருடைய கைகள் எதையெல்லாம் செய்யும் என்பதை குறித்தும் நாம் இதுவரையிலும் தியானித்தோம். இந்த நாளில் கடைசி பகுதியாக இந்த மாம்சமான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், இந்த 2 பகுதிகளிலே இன்றைக்கு நாம் கடைசியாக பார்க்க இருப்பது கால்கள். இந்த கால்களில் துன்மார்க்கன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனை அறியாதவன், இந்த உலக பிரகாரமான சிற்றின்பங்களில் ஈடுபட்டு இருக்கிறவன், அவனுடைய கால்கள் எப்படி இருக்கும். அதே போலவே ஆவிக்குரிய மனுஷன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கால்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், எங்கெல்லாம் செல்லும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 59வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே இந்த தேவனை அறியாதவர்கள், உலக பிரகாரமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய கால்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர் கால் எப்படி இருக்கும், துன்மார்க்கனுடைய கால், தேவனை அறியாதவர்கள் கால் என்று சொன்னால், பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளிலே இருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, தேவனை அறியாதவன், அவனுடைய கால்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை, அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காக அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த யூதர்களிலே ஒரு பிரிவினர், ரோமர்களிலே ஒரு பிரிவினர், ஆக இவர்களெல்லாம் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக எழும்பி அவரை குற்றப்படுத்தி அவருடைய இரத்தத்தை சிந்துபடியாக அவர்களுடைய கால்கள் தீவிரித்து போனது. அதை போலவேதான் இங்கே உலக மனிதனாய் இருக்கக்கூடியவன், துன்மார்க்கனாய் இருக்கக்கூடியவன், அவனுடைய கால்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்காக தீவிரித்து ஓடும். அவனுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, இப்படிப்பட்ட கால்களை உடையவருடைய நினைவுகள் அக்கிரம நினைவுகள். எப்ப பார்த்தாலும் சரி, யாரை என்ன பண்ணலாம், என்ன கொடுமைகளை செய்யலாம், யாரை துன்புறுத்தலாம் என்பதை குறித்து அவனுடைய எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு அவன் உயிர் கொடுக்கும்படியாக தன்னுடைய கால்களை பயன்படுத்துவான். எங்கு போக வேண்டும், எங்கு போய் அவர்களை கெடுக்க வேண்டும் என்பதை குறித்து அவனுடைய கால்கள் தீவிரித்து போகும். பார்க்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளிலே இருக்கிறது. அவன் போற வழிகள் எல்லாவதும் பார்த்தீங்கன்னா ஒரே பாழ்கடிப்பா இருக்கும், அழிவு இருக்கும். அப்படிப்பட்டதான காரியங்களை அந்த துன்மார்க்கனான மனுஷன் செய்வான். அவனுடைய கால்கள் அதுக்காக பழக்க வைக்கப்படும். அதை போலவே 8வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 59:8 பார்க்கின்ற பொழுது, சமாதான வழியை அறியார்கள். அவன் சமாதானத்துக்கு கொஞ்சம் கூட விட மாட்டான். பாருங்க, என்னதான் இருந்தாலும் கூட நாம போயிட்டு சமாதானம் போய், பிரதர் எப்படி இருக்கீங்க, என்ன அப்படிதான், ஏன் எதுக்கு வந்த, உனக்கு எனக்கு நேற்று தானே சண்டை வந்தது, இன்னைக்கே வந்த, போயா 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 போயானுவான். அவன் சமாதானத்துக்கே உட்பட மாட்டான். அவர்கள் நடைகளிலே நியாயம் இல்லை. அவன் போற இடங்கள்லாம் எங்கேயுமே நியாயமா இருக்க மாட்டான். அவன் தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள்.
நேர் வழியா போக மாட்டான். தன்னுடைய பாதையை அவனே கோணலாக்கி கொள்ளுவான். அவைகளை நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அப்படிப்பட்டதாய் நடக்கக்கூடியவனுக்கு சமாதானமே கிடையாது. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். அருமையானவர்களே, அதே நேரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே தேவனை அறிந்த மனிதன், ஒரு பரிசுத்தவான், அவனுடைய நடக்கை எப்படி இருக்கும்? ஏசாயா 52:7 பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவோ அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. பாருங்க, ஒரு சுவிசேஷகனா இருக்கிறவன், பரிசுத்தவான், தேவனை அறிந்தவன், தேவனை குறித்து அவன் சுவிசேஷம் அறிவிக்க போகின்ற பொழுது மலைகளின் மேல் அவனுடைய கால்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அருமையானவர்களே, அதே போல நாகும் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 1:15 இப்படியாக சொல்லப்படுகிறது. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனை அறிந்த மனிதன், அவன் எப்படி இருக்கானா? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகன். சமாதானம், சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி போகின்ற பொழுது சொன்னார். என்ன சொன்னார்? சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். அந்த என்னுடைய சமாதானம் என்பது சீஷர்கள் மத்தியிலும் பரவி, அந்த சீஷர்களுக்கும் அவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் என்று பிரசங்கித்துக் கொண்டே போனார்கள். அதைத்தான் இங்கே நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே 1:15 சொல்லப்பட்டுகிறது. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார். நீ போ, நீ பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டனினி உன் வாழ்வில் இடைபடுவதே கிடையாது. எந்த ஒரு துஷ்டனும் உன்னை தொடுவது கிடையாது, உன் குடும்பத்தை தொடுவது கிடையாது, உன் பிள்ளைகளை தொடுவது கிடையாது. இதெல்லாம் யார் மூலமா வருது என்று சொன்னால், பரிசுத்தவான்கள் மூலமாக, அவர்கள் அறிவிக்கின்ற அந்த சுவிசேஷத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. அருமையானவர்களே, இப்படியாக துன்மார்க்குடைய கால் எப்படி இருக்கும்? ஒரு பரிசுத்தவானுடைய கால் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை தருவதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த சமாதானம் வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துஷ்டன் நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொன்னார், இன்றைக்கு நான் நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துவோம். எழுந்து காலூன்றி நில் என்று எசேக்கியேலுக்கு அன்றைக்கு தேவன் சொன்னதை போல இன்றைக்கும் சொல்லுகிறார், எழுந்து காலூன்றி நில், உன் சமாதானம் நதியை போல் வருகிறது. அருமையானவர்களே, சுவிசேஷனுடைய கால் அவன் பார்த்தீங்கன்னா மலை மேல் அழகா இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய கால்களும் என்னுடைய கால்களும் மலை மேல் என்று சொன்னால் அது பெரிய உயர்ந்த பர்வதம். பூமி கிடையாது, பூமி தலைபூமி, அதாவது இருக்கிற இந்த பூமி கிடையாது. பூமியை விட எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கூட இருக்கும். ஆனால் மீட்டர் கணக்கில் நம்ம சொல்லுவோம்னா பல கிலோமீட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயரமா இருக்கும் அந்த மலைகள் மேல் என்பது சொன்னால், நாம் அந்த அளவுக்கு நாம் உயர போவோம். நம்ம அப்படி போகின்ற பொழுது நம்முடைய கால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்குது என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்டதான கால்களை உடையவர்களாய் நாம் ஜீவிப்போம். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ப்போம். ஹல்லேலூயா.